எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு இந்த மழை காலங்கள்லையும் குளிர்காலங்களிலும் என்னென்ன உரங்களை கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான உரங்க இன்றைக்கி நான் கொடுக்க போகிற உரம். இந்த உரம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும்போது ரோஜா செடிகள் ரொம்ப அருமையாக பூக்கங்க, மொட்டுக்கள் வைக்கும், துளிர்களும் வைக்கும். என்கிட்ட இருக்க ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா செடி மாதிரியே இருக்காதுங்க, ஒரு சின்ன மரம் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப சின்ன செடி தான். இப்போ தான் நான் ஆன்லைனில் வாங்கி வச்சேன். இதோட ஷார்ட்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட செடி பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு செடி நல்லா வளர்ந்து பூக்கள் வச்சிருக்கு. நம்ம நர்சரியில் வாங்கும் போது ஒரு ரோஜா செடி எப்படி பூக்குமோ அதே அளவுக்கு என்னுடைய மாடி தோட்டத்துலேயும் பூத்திருக்கு பாருங்கள். என்னுடைய ரோஜா செடிகளுக்கு நான் எந்த ஒரு செயற்கை உரங்களும் கொடுத்ததே கிடையாதுங்க. என்னோடய வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், கம்போஸ்ட்டு, மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம், அப்புறம் நான் வீட்டிலே காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி உரங்களை மட்டும்தான் கொடுப்பேன். செடிகளுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை அப்பப்போ மாற்றி கொடுப்பேங்க. இலைகள் மஞ்சளாக மாறுது, இலைகள் உதிருது, மொட்டுக்கள் வைக்கல, அந்த மாதிரி சமயங்களில் இப்போ நான் கொடுக்க போகிற உரங்களை கொடுத்தா செடி சூப்பராக வருங்க. இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 4.5 வருஷமாக இருக்குங்க. பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பூக்களே தரலைங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த செடியை மறுபடியும் ரீபாட் பண்ணி வச்சேன். மண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு செடியை மாற்றி வச்சேங்க. அதுலேருந்து இன்னும் பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்குது பாருங்கள். இது செடினே சொல்ல முடியாது, ஒரு குட்டி மரனே சொல்லலாம். அதோட வேரும் பார்த்துருப்பீங்க, வேர் எந்த அளவுக்கு கனமாக இருக்குது பாருங்கள். நம்ம பழைய செடியாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு வேர் நல்லா கனமான வேராக இருக்கும். இது பக்கத்தில் இருக்க செடியும் பாருங்கள், இது ரெட் ரோஸுங்க. இது ஒரு வருஷமாக நான் வளர்க்குறேங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய துளிர்கள், மொட்டுக்கள் வைக்கும். பூவும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பூக்குங்க. இது இப்பயும் பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது, துளிர்களும் இருக்குது. கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிகளை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 2 சைடுமே செவுரு இருக்குங்க. இந்த சைடும் செவுரு இருக்கும், அந்த சைடும் செவுரு இருக்குங்க. அதனால தான் இந்த ரோஜா செடிகளை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு டைரெக்டாக சன்லைட் நிறைய படாதுங்க. குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்லைட்டே படாது. இந்த மாதிரி இடங்களில் வச்சாதான் ரோஜா செடிகள் இப்படி நல்லா வளருங்க. இந்த ஒயிட் ரோஸ் பாருங்கள், உங்களுக்கு நான் அப்படியே அள்ளி காட்டுறேன். அப்படி எப்படி படர்ந்து இருக்குது பாருங்கள். சொல்லவே முடியாதுங்க. இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அப்படியே கொத்து கொத்தாக பூக்கள் பூக்குங்க. அப்படியே படர்ந்து செடி தொட்டியை விட்டு அப்படியே கீழே தொங்குங்க. அந்த அளவுக்கு இந்த ரோஜா செடி நல்லா புஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி இடங்களை தேர்வு செஞ்சு இந்த ரோஜா செடிகளை நீங்கள் வச்சு பாருங்கள். ரோஜா செடிகளுக்கு இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரங்களையும் நீங்கள் திட உரங்களாக கொடுக்காதீங்க. திட உரங்களாக கொடுத்தீங்கன்னா அது வேறு அழுகல் பிரச்சனைக்கு செடி அழுகி போயிடுங்க. எப்போவுமே உரங்களை லிக்விடாக கொடுங்க. ஏன்னா மழை காலங்களுக்கு செடிகளுக்கு லிக்விட் உரங்கள் தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே ரோஜா செடிகளுக்கு ஆட்டுத்தொழு உரம், மாட்டுத்தொழு உரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. முடிஞ்சால் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செடிகளுக்கு அந்த உரங்களை கொடுங்க. என் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சகாவியம்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. மீன் கழுவின தண்ணியை கொண்டு கண்டிப்பாக ரோஜா செடிகளுக்கு கொடுப்பேங்க. மீன் அமிலம் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல், இது ரோஜா செடிகளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை கண்டிப்பாக கொடுக்கணும். வாங்க இப்போது இந்த உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உரத்தை தான் நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ரோஜா செடிகளும் மற்ற செடிகளும் இருக்குது. எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமான சத்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துங்க. இது ரோஜா செடிகளுக்கு இந்த கால்சியம் சத்து இல்லைன்னா இலைகள்லாம் மஞ்சளாக மாறி இலை உதிர்வு ஏற்படும். அது இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இலை உதிர்வு அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த உரங்களை கண்டிப்பாக ரோஜா செடிகளுக்கு கொடுக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் உடச்சி போடுவேங்க, என் பையன் கொண்டு வர போயிருக்கான். அடுத்து நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா வெல்லங்க. வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் நல்லா மக்கி வரும்போது நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி வரங்க.
இந்த முருங்கைக்கீரையும் சீக்கிரமாக நல்லா அழுகி மக்கி வரும் நமக்கு. ஒரு 5 நாள் கழித்து நான் இப்போ இதை எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மக்கி இருக்குது. இன்னும் இதை ஒரு 2 நாள் நான் மக்க விட போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்க. வாழைப்பழத்தை கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். வாழைப்பழத்தை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சி நம்ம இதை திரும்பி ஒரு 2 நாள் அப்படியே விட்டுறணுங்க. நம்ம இது முன்னாடியே சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா இதில் ஒரு சில புழுக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. புழுக்கள் வந்துச்சுன்னா நம்ம இதை செடிகளுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு 5 நாள் கழித்து தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம இது எல்லா செடிகளுக்கும் கொடுத்துர்லாங்க. இல்லைன்னா ஒரு நாள் கழித்து கொடுத்தா கூட பரவாயில்ல. 2 நாள் கழித்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது. அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப வாசனை வரும். புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இந்த ரோஜா செடியை பார்த்துக்கங்க. இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் தான் கொடுக்க போகிறோம். இந்த ரோஜா செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு 15 நாள் கழித்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதில் ஏற்கனவே கொஞ்சம் துளிர்களும் இருக்குது. இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சியும் அடிச்சிருக்கு. நம்ம இது மேலேயும் தெளித்து விட்டுட்டு அடி உரமாகவும் கொடுக்க போகிறோம். ஒரு 15 நாள் கழித்து இந்த செடியோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போது வாழைப்பழத்தை இதில் கரைச்சி விட்டு ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சு விடுறேங்க. இங்கே பாருங்கள், இதோட குச்சிகள் எல்லாமே நல்லா மக்கி போய் வெறும் திப்பிகளாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மக்க விடணும். அதனால தான் ஒரு 7 நாள் ஆகணுங்க. இப்போது இது ரொம்ப வாசனையாக இருக்கும். நமக்கு நெடி தூக்கும். இப்போ இதில் நிறைய தண்ணி கலந்து நம்ம இருக்கிற எல்லா செடிக்கும் நம்ம கொடுக்க போகிறோங்க. மாடி தோட்டத்தில் இருக்க பழச்செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லா செடிக்குமே கொடுக்கலாங்க. நிறைய நான் தண்ணியை கலந்துக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுக்கும்போது பூச்சி தாக்குதலே வராதுங்க. ஏன்னா இந்த நெடிக்கு எந்த ஒரு பூச்சியுமே தங்காது. கம்பளி பூச்சி, நத்தை எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு நெடி வரும். இதோட வாசனைக்கு எறும்பு கூட நிற்காதுங்க. எல்லாமே ஓடி போயிடுங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நமக்கு இது கொடுக்கும். இப்போ இது எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்குறேன். நல்லா ஜெக்கில் அள்ளி ஊற்றுங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறேன். நீங்கள் நல்லா ஜெக்கில் எல்லா செடிக்கும் ஒரு ஜெக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். எதுவுமே ஆகாது. நீங்கள் செடிக்கு நிறையா கொடுத்தா செடி பட்டு போயிடுமோலாம் நினைக்காதீங்க. ஒன்றுமே ஆகாது. செடி சூப்பராக வளரும். செடி மேலேயும் நல்லா தெளித்து விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் நல்லா வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயரில் விட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பூச்சிகள்லாம் ஓடி போயிடும். செடியும் சூப்பராக வளருங்க. ஒரு 15 நாள் கழித்து இந்த செடியோட ரிசல்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது. ஒரு கொத்துக்கும் 3லேருந்து 4 பூக்கள் இருக்குங்க. துளிர்களும் இருக்குது. செடியும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.